நமது நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக ஏற்கனவே சென்னைக்கு அருகே உள்ள மதுராந்தகம் நகரில் பகுதியில் மிக பொதுக்கூட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான மாநாடாக நடந்து முடிந்தது. அதில் மதிப்புக்குரிய அண்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், பாட்டாளி மக்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மற்றும் நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் கட்சியினுடைய ஐக்கிய ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், இன்னும் பிற அமைப்புகள், தமிழ்நாடு விவசாய சங்கம் போன்ற பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து மதுராந்தகம் நகரில் 5 லட்சம் பேர் கூட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் நடந்து முடிந்தது. அதனைத் தொடர்ந்து மதுரையில் வர இருக்கிற 1ஆம் தேதி மதுரையிலும் பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்காக நமது அண்ணன் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனுடைய தலைமையிலே பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும், பேராசிரியர் கதலி நரசிங்கம், கருப்பு முருகானந்தம் மற்றும் பொதுச் செயலாளர் நமது பொன் பாலகணபதி, மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட அனைவரும் இதிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பான முறையில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே மதுரையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்பொழுது மாநாடு மட்டும், திட்டம் வேறு திட்டம் இருந்தால் உங்களுக்கு பின்னால நாங்கள் கண்டிப்பாக அதுதான் அவர் கேட்கிறாரு, எய்ம்ஸ் ஒன்று தரப்போலாம் என்பது. அதை பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் கூட போய் ஆய்வு செய்துட்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணிகள் இன்னும் கொஞ்சம் நிறைவடைய இருக்கிறது. அதற்கு முன்பாக அது நிறைவடைந்து விட்டால் அதையும் சேர்த்து திறப்பார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, ஒரு ரியாலிட்டி சொல்றாரு, பிராக்டிகலா ஒரு ஸ்டேட். முதலமைச்சர் சொன்னது எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா, நீங்க கேட்கிற வித்தியாசமான கோணங்களுக்கு தெரியுது. இருந்தால் கூட முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர்களுடைய கூட்டணியில் நாங்கள் குழப்பம் ஒன்றும் இல்லை, கூட்டணியில் யாரும் மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சி இடம் கேட்கவில்லை அப்படிங்கிறத சொல்லாம சொல்றார். கூட்டணி ஆட்சி அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த அர்த்தம் தான். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கு ஜெய்காட்ட நாங்க போய் தான் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்றோம், நாங்க சொல்றதை ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டுமா சொல்லுறாரு, வெளிநாட்டில் ஏதாவது ஆட்கள் இருந்து கொண்டு வரணும்னா நாங்க தான் அந்த நாட்டு ட்ரம்ப்ட போய் பேசி கொண்டு வந்தோம் அப்படிம்பாரு. வெளிநாட்டில இருந்து யாராவது ஈரான் நாட்டில இருந்து ஆட்கள் கடத்தப்பட்டு போயிருந்தா அதையும் நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படிம்பாரு. இவங்களுக்கு பூராமே இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான். யாராச்சும் ஒன்று இது பண்ணினா அதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்றதுதான் இவங்களுடைய வேலையும் இருக்கு. பொதுவாக வெளிநாடுகளில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் செய்ய முடியும்? ஒரு மத்திய அரசாங்கம் செய்ய முடியும். மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அதனுடைய ஏற்பாட்டுகளை இதெல்லாம் செய்ய முடியும். மா சுப்பிரமணியன் நான் செய்தேன்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிறது தெரியல. தமிழகத்துல போதை, கஞ்சா உள்ளிட்ட இதெல்லாம் புழக்கத்தில் அதிகமாக இருக்கு, அதனால ரொம்ப சட்டம் ஒழுங்கா இருக்குன்றது தெரியும். ஏற்கனவே கஞ்சா 0% தான் இருக்குன்னு சொன்னாரு. இப்போது நான் அந்த மாதிரி சொல்லல, அதிகமா பயிரிடப்படலாம், அதை முழுமையா நாங்க 0% பயிரிடப்படலைன்ற மாதிரி சொல்றாரு. அந்த விளைவிக்கப்படலாம், அதை நாங்க தடுத்துட்டோன்ற மாதிரி சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அதை என்ன அவங்க அது மட்டும் சொல்லல, 520 தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை நாங்க சொல்லலைன்னு கூட சொல்லுவாங்க. தேர்தல் அறிக்கை நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட கருமுருகானந்தம் போய் ஒரு போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து வந்திருக்காங்க. நம்ம இந்த விரிவுரையாளர்களுக்கெல்லாம் கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழ்நாட்டில் 8000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 57,000 ரூபாய் அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அதே அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது இன்னைக்கு வரை செய்யலை. துப்புரவு பணியாளர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, போராட்டம் நடத்தணும்லாம் அடித்து அவங்கள துன்புறுத்தி
அதுக்கப்புறம் இப்போ கூப்பிட்டு வீட்டில் வச்சு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. மருத்துவ துறையில் பார்த்தீங்கன்னா செவிலியர்களுக்கு அவங்கள காலமுறை ஊதியத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி உதவியாளர்கள் இன்னும் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர்னா எல்லாரும் ஆதரவு கேட்குறாரு. இப்போ நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, எப்படியாவது நான் அடிச்சு பிடிச்சி கூட்டணி மந்திரி சபை எல்லாமையாவது நான் ரெடி பண்ணி முதலமைச்சராக திருப்பி ஜூன் மாதம் முதலமைச்சராக வந்து நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்கிறேன். ஒத்து வராது, ஆட்சியில பங்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா சொல்லப்பிறந்த என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை சொல்லணும், அது முதல்வரோட கருத்துன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இன்னொரு எம்பி என்ன சொல்றாருன்னா, மாணிக்கங்கவர்னா 2006 தீர்ப்பை வந்து நாங்க இது பண்ணிருக்கணும், மக்கள் தீர்ப்பு வந்து இது பண்ணிருக்கணும் அப்படின்லாம் கூட இது பண்ணிட்டாங்க. இது எப்படி சார் இப்போ அந்த பழையதெல்லாம் எடுக்கணுமான்னு கேட்கிறேன். அந்த 2006 தேர்தல்லாம் பார்க்க வேண்டியது சார். இப்போ வெளியே போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்காக காங்கிரஸ் கட்சி எதற்காக நீங்க வந்து சகோதரி கனிமொழி வந்து டெல்லியில போய் ராகுல் காந்தியை சந்திக்கணும்? எதற்காக கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்லணும்? நண்பர் செல்வ பெருந்தை எதுக்காக நாங்க 2006 தீர்ப்பை மாணிக்க தாகூர் அதை சொல்லணும்? அப்போ அவங்களுக்குள்ள கூட்டணியில குழப்பம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி மீடியாக்குள்ள ஆனா எங்களை தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க, எங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மீடியால. ஆனா ஆளுங்கட்சியை பத்தி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர்கிட்ட உங்க கூட்டணியில குழப்பம் இருக்கா அப்படின்னு யாராவது நீங்க கேட்டிருக்கீங்களான்னா இது வரைக்கும் இல்லை. நீங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்டீங்க? உங்க கூட்டணியிலிருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்களே, முதலமைச்சர் மட்டும் 234 தொகுதியிலும் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க. நாங்க 200 தொகுதியில ஜெயிச்சோம்னா நீங்க அதுக்கு பதில் கேட்டீங்க, எப்படி ஜெயிக்க முடியும், கூட்டணி தான் ஒத்துழைமை இல்லையே அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணியில யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறது தெரியல. ஆனா யாராவது நீங்க முதலமைச்சர்கிட்ட போய் ஏன் உங்க கூட்டணி உள்ளது, அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? நான் பார்க்க முடியல. ஆனா லேசா போடுறீங்க, அப்புறம் கட் பண்ணி விட்டுறீங்க. ஆனா எங்க தரப்புல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துன்னா விடிய விடிய போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன் ஒரு விஷயம். அன்னைக்கு ஒரு விஷயம், அன்னைக்கு ஒரு கருத்து, சின்ன ஒரு கருத்துக்காக காலையில இருந்து சாயங்காலம் வரை டாயிங் டாயிங்னு அடிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சுன்னா உடனே கட் பண்ணிடுவாங்க. பெண் நிறுவனத்திட்ட இருந்து அல்லது மதிப்புக்குரிய சபரி சென்டர் இருந்து ஒரு போன் வந்துச்சுன்னா உடனே அதை கட் பண்ணி விட்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சார் அது அவங்க கூட்டணியில் உள்ள விஷயம், நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்ற இல்ல நீங்க சொல்றதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அவங்களுக்கு யாராவது நம்ம கேட்டாதான் நம்ம சொல்ல முடியும். நீங்க கேட்கறீங்கன்னு சொல்ல முடியும். சார் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி நாங்க தெளிவா சொல்லிட்டோமே சார், தேசிய ஜனநாயக ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர், நாங்க எதையும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே. ஏன் சார் தொடர்ச்சியா தேசிய கட்சிகள் இந்த மாதிரி கேட்கும் போது திராவிட கட்சிகள் மறுக்கிறாங்க? அது எதுவும் நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்கன்னு நினைச்சிட்டு அதை தர மாட்டீங்க? திராவிட கட்சிகள்னு சொல்லி நீங்க அதை எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, திராவிட கட்சிகள்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அதிமுக இருக்காங்க, அவங்களும் தர மாட்டோம் தானே சொல்றாங்க. நாங்க கேட்கறோம் இல்ல, அங்க மாட்டோம்னு சொல்லல சார். நீங்களா ஒரு பேசிட்டு நீங்களாவே கேட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறீங்க, ஒன்னும் நடக்காதுங்க. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை சேர்ந்த கனிமொழி நேற்று வந்து நாங்க மதுரைக்கு இந்த மதுவிலக்கு சம்பந்தமா யாரும் மனுவே கொடுக்கலன்றத நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பு அவங்க சொல்றாங்க. இந்த கடந்த தேர்தல் என்ன சொன்னாங்கன்னா, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்க வந்தோம்னா அந்த மதுவிலக்கு கொண்டு வரோம்ன்ற சொல்லிட்டாங்க. ஆனா நேற்று வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க சார். இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு தெரியுமா? 800 கோடி ரூபாய். ஆனா டாஸ்மாக் அதிகாரிகளும் அமைச்சர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? அடுத்தால வந்து டாஸ்மாக் விற்பனை எப்படி கூட்டலாம், அது 90 ml வைக்கலாமா, 180 ml வைக்கலாமா, இதுல தான் திட்டங்கள் போடுறாங்களே தவிர தேர்தலுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றது எப்படியோ அல்லது மத்திய அரசிடம் நிதிகளை வாங்கி தமிழ்நாட்டுக்கு இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கோ எந்த விதமான தீர்மானங்களும் எந்த விதமான சிந்தனையும் எந்த அமைச்சர்களுக்கும் இல்லை, முதலமைச்சருக்கும் இல்லை. தேமுதிக அவங்களோட பேசுறீங்க, ஆனா அவங்களே சொன்னாங்க பேசுறாங்க அப்படின்னு. அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, மறுபடியும் என்கிட்ட கேட்க. அதிமுக இருந்து முருகன் பேசிட்டு இருக்காங்க, ஏன்னா நீங்க காலையில இல்லைன்னு சொன்னீங்க. அதனால நான் இப்பவும் சொல்றேன்,
மதிப்புக்குரிய யார் பேசணும் தெரியாது, நாங்க அதை பத்தி பேசல. சார் நீங்க பேசலையா சார்? நான் பேசல. நேத்து கூட அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசுறது கூட இந்த பக்கம் பேசுறாங்க, அந்த பக்கம் அது பேசுறாங்க. அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. மதிப்புக்குரிய ராஜகண்ணப்பன் சொன்னதை வச்சுட்டு நான் ஒத்துக்கிட்ட முடியாது. அவர் சொன்ன கருத்தை நான் எப்படி ஒத்துக்க சார், முடியும்? அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேத்து என்ன சொல்றாரு, விவசாயிகள் வந்து குரங்கு தொலைகள் நாய் தொலைகள் அதிகமாயிடுச்சுன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் துப்பாக்கி கொடுக்க முடியுமா, துப்பாக்கி கொடுத்தா அவங்கவுங்க சுட்டுக்கிட்டு இதாயிருவாங்க அப்படின்ற மாதிரி ராஜகண்ணப்பன் நேத்து ஒரு கருத்தை சொல்லிட்டாரு சார் மேலூர்ல பேசுறது. அதாவது ஒரு சினிமா படம், பழைய சினிமா படம், கல்யாண வீட்டுல பக்கத்துல விளக்கு வச்சிருப்பாங்க. தாலி கட்ட முகூர்த்தத்துக்கு போகும்போது நாகேஷ் ஓடி போய் நிப்பாட்டுருவான். சின்னஞ்சிறு உலகம் ஒரு சினிமாவில் விளக்கு தீ பிடிச்சி அது பந்தல்ல பிடிச்சி எல்லாம் பிடிச்சா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. விளக்கு அணைங்கம்பாங்க. அந்த துப்பாக்கி இருந்தா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர சொல்லுவாங்க. இன்னைக்கு நாய்கள் மட்டுமா இருக்கு தொல்லை, பண்டிகள் தொல்லை இருக்கு. சட்டமன்றத்தில் எவ்வளவோ பேசியிருக்கோம். அதை பத்தி எந்த தீர்மானமும் இல்லை. விவசாயிகளை பத்தி அக்கறை இருந்தால் தானே ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி விவசாயிகள் வந்து அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை திறக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க கரும்பை பயிரிடுங்க, அதுக்கடுத்து நாங்க வந்து சர்க்கரை ஆலையை திறக்கிற பரிசீலனை பண்றோம் சார். ஏற்கனவே அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை மூடின சர்க்கரை ஆலையை நான் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது பேராசிரியருக்கு தெரியும், 6 கோடி ரூபாய் நாங்கள் அரசிலிருந்து கொடுத்து விவசாயிகளுக்காக அதை திருப்பி திறந்து வச்சோம். மதுரை மாவட்ட கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் சார்பாக நாங்கள் அதெல்லாம் திறந்து வச்சோம். நாங்கள் திறந்து வச்சதை அவங்க இன்னும் மூடி இருக்கிறாங்க. அது மக்கள் தான் பதில் சொல்லணும். விவசாயிகளுடைய நலனில் அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழக அரசு. சார், இப்ப நீங்க கஷ்டப்பட்டு பாஜக வந்து டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து உள்ள கொண்டு வந்தீங்க. ஆனா சசிகலா வந்து ஏதோ தனி கட்சி தொடங்கி அவங்க இந்த தேர்தல்ல ஆதரவாளரை நிறுத்தி அதிமுக ஓட்டுகளை பிரிக்க போற ஒரு மாதிரி விஷயம், நாங்க யாரையும் கஷ்டப்பட்டு டிடி கொண்டு வரல. மதுபடி டிடி அவருடைய நோக்கம், அதாவது அதிமுக எல்லாருடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டன் விரும்புவாங்க. அததான் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் விரும்பியிருக்காங்க. தேமுதிக ஒரு கட்சியில இல்ல, அவங்க வரக்கூடிய பட்சத்துல சசிகலா மேடம் வரும்போது அது இன்னும் ஸ்பிட் ஆகும் தானே, உங்களுக்கு இன்னும் பலவிதமாகுமா அப்படின்னு தான் கேட்கறோம். இல்ல, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. நிறைய மாற்றங்கள் வரும். முதல்ல எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வராங்க. வரக்கூடிய செய்தியை நல்ல முறையில் போடுங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லா செய்தியும் காலையிலிருந்து சாயங்காலம் வரை எல்லாருக்கும் போடுங்க. சார், 3 மாதத்துக்கு முன்னாடி மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நேற்று நடந்துச்சு. அதுல வந்து பாஜகவோட மாமன்ற உறுப்பினர் பூமாஸ்ரீ வந்து அந்த பசுங்கன்றை வந்து நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த அவை காவலர்கள் மட்டும் இல்ல, திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் அவங்களை பிடிச்ச அந்த பிளக்ஸ் எல்லாம் பறிங்க அவங்களை வந்து வெளியேற்றினாங்க. சார், அதை நீங்க எப்படி சார்? பாஜக சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் பூமாஸ்ரீன்றவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மதுரையில் வந்து தெருநாய்கள் தொல்லை அதிகமாயிருச்சு, பசுங்கன்ற வந்து நாய்கள் கடிச்சு அவங்க வந்து உயிருக்கு போராட்டம்னு சொல்லி ஒரு பிளக்ஸ் போட வச்சு அவை இதுல வந்து உள்ளுக்க போராட்டத்தில் உமானந்தா மாவட்ட துணைத் தலைவர் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாமன்ற உறுப்பினரை அவங்க பிடிச்சி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மட்டும் இல்ல, போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் அடிச்சு கரகரன்னு இழுத்து கொண்டு போட்டாங்க. இன்னும் ஒருபடி மேல சொல்றேன். நியூஸ் தமிழ் உங்க ரிப்போர்ட்டர் என்னாச்சு? கனிம வள கொள்ளைய போய் படம் பிடிக்க போனா உங்க நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டரை அடிச்சாங்களா இல்லையா? யாரும் காலையிலிருந்து சாயங்காலம் வரை எந்த மீடியால போட்டீங்க? எந்த மீடியாவில் வந்திருக்கு? அடிச்சது மட்டும் இல்ல அடிச்ச ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அடிச்ச ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. எந்த மீடியாவில் காலையிலிருந்து சாயங்காலம் வரை போட்டீங்க?